அழகான அந்தப்புறம், பழங்கால சிற்பங்கள், என் மனதிலே மகிழ்வு, உன் உடலிலே நெளிவு, சிலை போன்ற உன்னுடைய உடல், கடல் அலை போன்ற உன்னுடைய கேட்டம், என்னை நேசமாக்கியது உன்னுடைய மான்விழி. நான் மொழி பேச நினைத்தாலும், கவிபாட துடித்தாலும், கண் உறங்கினாலும், கனவு கண்டாலும், கட்டழகி அத்தனையிலும் உன் நினைவுதான். நாடாளும் நான் உன் நாட்டியத்தில் மெய்மறந்தேன். பாராளும் திறன் படைத்த நான் உன் பார்வையில் ஐஸ்வர்யமாகிவிட்டேன். உலகமே நீ என்று நினைக்கின்றேன். அப்படி நினைத்து அந்த வானத்தையும் நிலவையும் பார்த்தால் உன் கண்ணும் கருவிடியும் தான் எனக்கு தென்படுகிறது. கடல் அலையலாம் உன்னுடைய கூந்தலை பார்த்து, மலர்கள் தான் உன் மதத்திற்கு ஈடாகுமா? அந்தி மலர்கொடிதான் உன் இடைக்கு சான்றாகுமா? சித்திக்கும் தேன்மொழியாலே, நித்திக்கும் உன்விடியாலே, மனித சக்திக்கும் எட்டாத நினைவுகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன் நான். தாமதிக்காது, வந்துவிடு என்னருகே, தந்துவிடு உன் உறவை. இரவை நினைத்து அறைவாகிறது உடல், உடல் உறவை விளக்க இன்னுமா யோசிக்கின்றாய்? யாசிக்கின்றேன் நான், ஏனென்றே தெரியவில்லை. கண்ணியும் இந்த நாட்டினுடைய கண்ணியத்தையும் காக்க வேண்டிய காவலனும் இணைய, வானும் முகிலும் பிணைந்து மழையாக பொழிந்து பூமியை நனைக்க, தேன் ததும்பிய மலரை சுவைக்க வந்த எனக்கு அபயமளித்ததை இன்னுமா தாமதிக்கின்றாய்? மன்னா, நாட்டு மக்கள் குமரி கொண்டு இருக்கும் போது என்னை போன்ற குமரிகளுக்காக அந்த புறமே கதி என்று கடந்தா நாடு என்ன ஆவது? பெண்ணே கதி என்று நான் ஒருவன் மட்டும்தானா கிடக்கின்றேன்? அல்ல, கூறுகிறேன் கேள். வையகமே அவனுடைய வீரத்துக்கு அடிமை என நினைத்து அஞ்சிக் கொண்டிருந்த வேளையில் வீரமும் விவேகமும் துணையாக இருந்தது அவனிடம். ரோமாபுரியின் மூலை முடுக்குகளில் எல்லாம் அந்த ரணகர சூழனின் வெற்றி பற்றியே பேச்சு. வீரமுரசு பற்றி படையெடுத்து புறப்பட்டால் அவன் வெற்றி சாய்க்கும் தலைகளுக்கு ஏது பஞ்சம்? பஞ்சம் தீர்க்க நினைத்தால் பஞ்சத்தில் விடமாட்டான். சிங்கமென பாய்ந்தால் சிதறி ஓடும் மக்கள் கூட்டம். மன்மதனை ஒத்த உடை, மதையாளை போன்ற நடை, முகத்திலே பொதிவு, அழிவே கிடையாது என்பதற்காக கையிலே வாழ், உடலிலே கவசம், நெற்றியிலே திலகம். ஒரு நாள் ஒரு தொடுத்து புறப்பட்டான், யார் அறுத்தும் கேளாமல். அவன் எதிர்ப்பை தாழாமல் தலைவிரிக்க ஓடியவர்களை பார்த்துவிட்டு தலைவந்து அவன் கண்ட காட்சி, கண்களை கசக்கி விட்டான். அவன் கண்ட காட்சிதான் என்னவென்று சொன்ன. தளர்ந்தது கை, வளர்ந்தது ஆசை, செவிகளிலே படவில்லை போர் முரசின் ஓசை. ஆனால் அவனுடைய கண்கள் மட்டும் ஒரே இடத்தில், அந்த ஒரே இடத்தில் அவனுடைய கண்களில் பட்டது பாவை. தேவைதானா இது அந்த வீரனுக்கு? அவன் நினைத்தால் எத்தனை ஆதரங்கள். ஆனால் இவளையும் சிலையாக நினைத்தால் விலையாக கொடுக்கலாம் என்ற உலகையை, கலையாக நினைத்தால் படியாக கிடக்கலாம் அவனுடைய காலடியிலே. பருவத்தால் தவிமி நின்ற அவனுடைய புருவத்தால் தன்னுடைய வீரவாளை கண்டான். பல நாடு வெற்றி கண்ட அவனுக்கிட்ட ரத்த திலகத்தை அவனுடைய குங்குமம், அவன் அணிந்திருந்தது கவசம் தானே. அவனுடைய கட்டழகு மேனியை விடவா என அந்த மாவீரனே நினைத்தான். ஏன் செருப்பாலே அடிச்சா தெரியுண்டா ஏன்னு? ராத்திரி எல்லாம் டிராமா சினிமான்னு சுத்திக்கிட்டு அப்புறம் ஏன்டா இங்க வர்ற? அந்த ராமசாமி போய் உன்னை கூட்டு போனானே, அவ வீட்டிலே சாப்பிடுறது, அவ வீட்டிலே படுக்கிறது. அவங்க வீடு ரொம்ப சிறுசுப்பா. சிறுசா? உனக்கு பெருசா வேணுமா? எகத்தாளமாடா பண்ற எகத்தாளம். ஏன்டா பண்ண மாட்டேன்? ஏன் பண்ண மாட்டேன்? உங்க அப்பா மில்லுக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டாந்து போடுறான்ல, அந்த திமிருடா திமிரு. என்னங்க ஏங்க பையனுக்கு ஆலங்காத்தாலே சத்தம் போடுறீங்க? பாவம், அவன் இன்னும் காஃபி கூட சாப்பிடல. இவருக்கு காப்பி வேறையா? கலைக்கு கூட அண்டாவுல பெரிய சிந்தனை சிற்பி. ஏன் இன்னும் சத்தம் போடுறான்? திட்டுகள அந்த கடைசி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கேட்கலையாமா? வயசு வந்த பிள்ளை இப்படி திட்டுறீங்களே, காம்பவுண்ட்ல எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. பாக்கட்டுண்டி, அப்பவாவது அறிவு வருதான்னு பாப்போம். நீ குடுக்கிற செல்லம் தாண்டி அவன் சினிமா நாடகம் அலையிறான். இவனை பத்தி இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாதா? நீ முதல்ல சொன்னபடி கேட்டாதானே அவன் கேட்பான். இவனுக்கு என்ன நோக்காடு? கை இல்லையா, கால் இல்லையா? நல்ல சிறப்பண்ணி மாதிரி இருக்கா. ஏயா திட்டளவு நடந்துகிற? அந்த சின்ன பயலுக்கு இருக்கிற அறிவு உனக்கு இருக்காடா? திரும்படா இப்படி. பயோனியர் மில் கேஷியர் கிட்ட உனக்கு வேலைக்கு சொல்லி இருக்க, சாயங்காலம் வீட்டுக்கு வர சொல்லி இருக்காரு. போய் பாரு. எல்லாத்துக்கும் ஆட்டுவ போட்டு பெரிய கேபி சுந்தராம்பாள் நினைப்பா நாடகம் நடத்துறாங்க. அவங்க பாடுறவங்கப்பா. எனக்கு தெரியும். போட உள்ள. இவன் நாடகம் போட்டு எவன் பாப்பான்? நானே பார்க்க மாட்டேன். நாடகத்தோட தலை எழுத்து. மீனாட்சி, இந்த மில்லு வரைக்கும் போயிட்டு வர்றேன். எவ்வளவு நேரமா அடிச்சுக்கிட்டே இருக்கிறது? தொட்டி நிறைஞ்சுதா இல்லையா? கையெல்லாம் வலிக்குது. இன்னும் 2 குடந்தாண்டா. அட்ரா பார்த்து பத்திரமா கொண்டு பாப்பா. இந்த 4வது வீட்டுல வை. என்னது? எதிர்த்த வீடு காலியா இருக்குல்ல, குடி வராங்க. யாரோ மிலிட்டரி ஆபீசரா. இந்த வீட்டு கூட குடி வராங்களா? வணக்கங்க. அடடே வீட்டுக்காரரா? வணக்கம். எங்க உங்க பொண்ணு இல்லையா? இன்னைக்கு 9:10 ராவுகாலம் இல்லையா? ஆபீஸ். ஆமா, பொண்ணுக்கு வீடு தெரியுமில்ல? சாயந்தரம் வந்துருவாங்கல்ல? தெரியாது, நான் தான் அவளை ஆபீஸ் போய் கூட்டிட்டு வரேன். ரவி? என்னங்க? ரவி இல்லைங்களா?
உள்ள இருக்கானே. ஒரு முக்கியமான விஷயம், என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. டேய் ரவி, வீட்டுக்காரர் உன்னை வர சொல்றாரு. என்னங்க கூப்பிட்டீங்களாமே? ஆமா. உனக்கு இந்த முனிசிபல் ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியும். அங்க இந்த கரண்ட் பில் கட்டுற இடம் தெரியுங்க. எப்படி என் ஜட்ஜ்மெண்ட்? நீ என்ன பண்ற? இங்க இருந்து நேரா முனிசிபல் ஆபீஸ் போற. ஏன் வளைஞ்சு வளைஞ்சு போனா ஒத்துக்க மாட்டீங்களா? நீ எப்படி வேணாலும் போ, ஆனா முனிசிபல் ஆபீஸ் போற, இந்த கரண்ட் பில்ல கட்டுற. எனக்கு வேற வேலை இருக்கு. வேற வேலை இருக்கா? இன்னைக்கு சாயங்காலம் எப்படிங்க இருக்கிறது பாத்துறேன். என்ன காம்பவுண்டுக்குள்ள இன்னைக்கு எப்படி இருக்கிறது இருக்குன்னு பாத்துறேன். ஒரு பயம் வர முடியாது. என்னங்க நீங்க அப்படி வச்சுக்கிறீங்களே? தொடர தொடர கையெடு. வீட்டு மேல சோத்த போட்டா 1000 காக்கா. நமக்குள்ள என்னங்க முனிசிபல் ஆபீஸ் எலக்ட்ரிசிட்டி பில், சாயங்காலம் ரிஹர்சல். என்ன கொஞ்சம் கவனிச்சுக்கிறீங்க. நல்லா எனக்கு சும்மா செய்ய வேணாம். இந்தா இதுல 125 ரூபா இருக்குது. 124 ரூபாயில கரண்ட் பில் கட்டுற. போக வர்ற பஸ்ஸுக்கு 80 பைசா, மீதி 20 பைசா இருக்குது. வயிறு நிறைய அதை வாங்கி சாப்பிடு. என்னடா இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன்? வீட்டுக்காரன் கரண்ட் பில் கட்டிட்டு வர சொல்லிட்டான். அதான். உங்க வீட்டுக்காரனாவது கரண்ட் பில் கட்ட சொல்றான், எங்க வீட்டுக்காரன் என்ன பாத்ரூமே கிளீன் பண்ண சொல்றான்டா. என்னடா பண்றது? அட்லீஸ்ட் ரேசல் நடத்துறதுக்காகவாவது வீட்டுக்காரன் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கே. போயிட்டு வந்துடலாம். அப்புறம் என்னாச்சுடி? அப்புறம் என்ன, 6 மணிக்கு ஆத்துக்கு வான்னு அவ சொல்லியிருக்கா. இவனும் 6 மணிக்கெல்லாம் ஆத்தங்கரையில போய் உட்கார்ந்துகிட்டு இருந்தான். 7:30 மணி வரைக்கும் இருந்துட்டு அவ வராததுனால வீட்டுக்கு போனா அவ அங்க உட்கார்ந்து இருந்தா. இவன் போய் அவளை கண்ணாபின்னான்னு சத்தம் போட்டிருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரியாது ஐயர் பாஷையில ஆத்துக்கு வானா வீட்டுக்கு வாங்குறது. நேத்தியே நீ ஆர்எஸ்புரத்துக்கு வரல? வரலையா? நான் தான் வந்தேனே. ஏண்டி போய் சொல்ற? நான் தான் அன்னபூர்ணா கிட்ட நின்னுகிட்டே இருந்தேனே. அன்னபூர்ணா கிட்ட நீ? ஆமா. இங்க பாரு, நீ வருவேன்னு 6ஆம் நம்பர் பஸ்ஸை விட்டுட்டு உனக்காவே நான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்னமோ வந்தேங்கிறியே. ரத்தன விநாயகர் கோயில் கிட்ட 1/2 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த அறுவை கேஸ் ராகவும் வந்தான். அவன் அறுப்பானேன்னு நான் போயிட்டேன். நீ வேணும்னா கோகிலாவை கேட்டு பாரு. கோகிலா வேற கேட்கணுமா? அவதான் என் கூடயே இருந்தாலே. கேஜில 2 டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு உன்னை வந்து பார்த்தோம், காணோம். நேத்து யாரோ உன் மேல உரைச்சிட்டானாமே. ஆமா, நிஜம் தானா? Who is that man? That man from ஒண்டிப்புதூர். மிஸ்டர், ஏன் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க முடியலையா? இது நாங்க கேட்க வேண்டிய கேள்வி. இத பாருங்க, ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது வேலை செய்யணும். வேலை செய்யறோம் செய்யல, அதை கேட்க நீ யாரு? நீ யாரா? நீ யாருன்னு அவரையே கேட்டிய? அவர் யாருன்னு தெரியுமா? இல்ல தெரியுமா? யாரா இருந்தா எனக்கு என்ன? எனக்கு ஒன்றும் பயம் இல்ல. பயம் இல்லையா? யோ இவையா, நீதானே இந்த ஆபீஸ்ல பியூனு? ஆமாங்க. கூப்பிடு அவங்க சூப்பர்னட்ட. எதுக்கு? எதுக்கா? இவர் யார் தெரியுமா? தெரியலீங்க. நல்ல வேலை, உடனே கூப்பிடு அவங்க சூப்பர்னட்ட. எதுக்குங்க? ஒரு சப் கலெக்டர் செக்கிங்க்கு வந்திருக்காரு. அவருக்கே இந்த ஆபீஸ்ல மரியாதை இல்லையா? வணக்கங்க. அவரையே பார்த்து நீ யாருன்னு கேட்டாய இந்த பொண்ணு. கூப்பிடு அவங்க சூப்பர்னட்ட. அவர் இன்னும் வரலீங்க. அவரும் வரலையா? பாத்தீங்களா சார், நான் போய் என்ன சார் சொன்னேன்? நீங்க செக்கிங்க்கு வந்தாதான் எல்லாம் சரியாகும் சொன்னேன். சொன்னது சரியா போச்சு பாத்தீங்களா? நீங்க இருக்கும் போதே பொதுமக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பாத்துக்கங்களேன். அவரையே பார்த்து நீ யாருன்னு கேட்ட? மூஞ்சிய பாருங்க, முள்ளு குத்தின மாதிரி இருக்குது. இந்த அப்படி வேலையை பாரு சார். ஒரு சப் கலெக்டர்னு சொல்லிக்கவே மரியாதை இல்லாம பண்ணிட்டாங்க சார். வேலையை பாரு சார். அந்த அருக்காணி ஆவராம்பாளையத்துக்கு மாத்தின மாதிரி இந்த பொண்ணை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். ஆச்சா? குடு. இன்னைக்கு ஒரு நாள் தான், நாளையோட உன் வேலை க்ளோஸ். முடிக்கிற முடிய பாரு. இருந்தாலும் பார்த்தா பாவமா இருக்குது சார். இங்கே ஏதாவது பியூன் வேலை போட்டு கொடுத்துருங்க. பியூன் வேலையில ஆம்பளைக்கு தான் செய்யணும். இப்ப அதெல்லாம் மாத்திட்டாங்களா? இருந்தாலும் போட்டு கொடுத்துருங்க. சரி நட, பணத்தை கட்டிய வா, சூப்பர் போய் கலக்குவோம். குறுக்கு தெரு வழியா கிறுக்கு பையன் ஓடி வராம. என்னடா ஆச்சு? நீ மட்டும் தான் உங்க அப்பா கழிச்சு பணம் எடுத்து வருவியா? நான் இன்னைக்கு எங்க அம்மா எங்க அம்மா எடுத்து பணத்தை புடிட்டு வந்துட்டேன்டா. அப்பாடா, ரிகர்சல் நடத்த பணம் கிடைச்சாச்சு. ஆமா, ரிகர்சல் எங்கடா வச்சுக்கிறது? நம்ம வீட்டுல தான்.
ஐயோ வாங்கடா, அன்னைக்கு உங்க அப்பா என்ன கண்ண பண்ண திட்டாரு. டேய் சும்மாரா, எங்க அப்பா மேட்டுப்பாளையம் போயிருக்காரு. இன்னைக்கு ரிஹர்சல் நம்ம வீட்டுல தான் ஜாம் ஜாம் நடக்க போதே. 5 ரூபா. இந்த பாருமா, சொல்லி கொடுத்த டயலாக தூசி ஒழுங்கா கரெக்டா பேசணும், புரியுதா? ஒரு நிமிஷம். இங்க நான் டைரக்டரா நீ டைரக்டரான்னு தெரிஞ்சே ஆகணும். நீதான் ஏன் பொண்ணுங்க ரிஹர்சலுக்கு வந்தா மைனர் செயினை வெளியே எடுத்து போட்டு போசா கொடுக்குறேன். போய் சொல்லி கொடுப்போ. ஆக்டிங் சொல்லி கொடுத்தேன். இத பத்தியா புரியுதா? ரெடி, ஆரம்பிக்கலாம். கரெக்டா சொல்லணும். அங்கிருந்துதா இதாம்மா நம்ம குடி வந்திருக்கிற காம்பவுண்ட். சார், ஆபீஸ் வேலை நேரத்துல கவனக்குறைவா நடந்துகிட்டது ஏன் தப்புதான். நீங்க சப் கலெக்டரா இருக்கிறதுனால தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு விட்டுட்டீங்கன்னா நான் இந்த வேலையில மறுபடியும் நீடிச்சு இருக்க முடியும். சார், நீங்க சப் கலெக்டரா இருக்கிறதுனால என்ன வேலையில இருந்து தூக்கிடவும் முடியும். நீங்க மன்னிக்கலன்னா என் குடும்பமே நடுத்தருல நிக்க வேண்டியதா வரும். சார், எனக்கு கால் ஊனமான தங்கச்சி ஒண்ணு இருக்கு. அதுக்கு தெலுங்குபாளையம் வைத்தியசாலையில ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். திடீர்னு இப்படி என்ன வேலையை விட்டு திடீர்னு எடுத்துட்டா எங்க குடும்பமே தற்கொலை செஞ்சுக்கிறத தவிர வேற வழியே தெரியல. அப்பா, என்னம்மா? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்ப்பா. அப்பா, நாம இந்த காம்பவுண்ட்குள்ள குடி வருவோம்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ என்னம்மா சொல்ற? எதிர்த்த வீட்டுல இருக்கிறவர் ஆபீசர்ப்பா. இருந்துட்டு போட்டோம். யோ, சாதாரண ஆபீசர் இல்ல, சப் கலெக்டர். உன்னை என்னை விட அதிகமா படிச்சிருப்பான், சப் கலெக்டர் ஆயிருப்பான். ஐயோ, அது இல்லப்பா. அவர் சப் கலெக்டர்னு தெரியாம காலையில ஆபீஸ்க்கு வந்திருந்தப்போ கண்ணாபின்னான்னு பேசிட்டேன். தண்ணி இல்லாத காட்டுக்கு வேற மாத்திருவேன்னு சொல்லிருக்காரு. என்னம்மா அது பைத்தியக்கார பொண்ணா இருக்க? ஆபீசரா இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் சப் கலெக்டர். அவர் சப் கலெக்டர்னு எனக்கு தெரியாதுப்பா. எவன்டா சப் கலெக்டர்? ஏடா கொலகார பசங்களா, இது என்ன மன நடத்தியா? நான் வீட்டுல இல்லைன்னா அயோக்கிய பையல அன்னைக்கு என்னடா சொன்னேன்? என்னடா சொன்னேன்? என்ன சொன்னீங்க? ஞாபகம் இல்லையே. இப்ப ஞாபகம் வந்துச்சா? இந்த பக்கம் வந்தா காலை ஒடிச்சிருவேன்னு சொன்னீங்க. இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தா எல்லாத்தையும் உடைச்சிருவேன். அறிவு கொஞ்சம் வழி விடுங்க. சொன்னா போதாதா, தொடணுமா? வா. வரட்டுமா? என்னது கன்னத்துல எல்லாம் தட்டிட்டு போறா? டேய் சும்மாரா, டேய் எங்க அப்பா வந்திருக்காண்டா. தொழில இருந்து கையேடுறா. உங்க அப்பா அயோக்கிய பையனே. ஏண்டா நான் வீட்டுல இல்லைன்னா ரோட்ல போறவனை எல்லாம் கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள கூத்தா அடிக்கிறேன். பியூன் வேலைக்கு கூட லாய்க்கு இல்ல. சப் கலெக்டர் வேஷமா போடுற? சப் கலெக்டர் வேஷம் சாயங்காலம் சாப்பிடவா சொல்றேன். எங்க இவ இருக்க மாட்டாளா? ஏண்டா இன்னமா நிக்கிற?